சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது சைட்டு. ஸோ இந்த டேகோட நேம் வந்து சைட். ஸோ எதுக்காக இந்த டேகை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெயிண்டிங் இருக்குது. இப்போ நீங்கள் மோனாலிசா பெயிண்டிங்கே எடுத்துங்க. ஸோ மோனாலிசா பெயிண்டிங் யார் வந்து ட்ரா பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாவின்சி. ஓகேவா? டாவின்சி தானே? அப்படி தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அந்த பெயிண்டிங் கீழே நேம் எழுதியிருப்பாங்களா, திஸ் பெயிண்டிங் கிரியேட்டட் பை டாவின்சி. ஸோ அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த பெயிண்டிங்கோட நேமை எழுதுறதுக்குன்னு அவங்க எழுதும்போது அவர் பெயிண்டிங் கீழே எழுதியிருப்பார் ஆர்ட் பை டாவின்சின்னு எழுதியிருப்பார் ஒரு மூலையில். ஆனால் இதே நம்ம அதை எடுத்து ஒரு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணுறோம், ஒரு இன்டர்நெட்டில் ஒரு நியூஸாக வரும்போது அந்த ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. ஸோ ஃபோட்டோ கீழே அந்த பெயிண்டிங் சம்மந்தப்பட்ட டீட்டெயில், அந்த பெயிண்டிங்கோட நேம் என்ன, அதை யார் ட்ரா பண்ணது, எந்த வருஷம் ட்ரா பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் அந்த பெயிண்டிங் கீழே இருக்கும். ஸோ அதெல்லாம் கொடுக்கறதுக்கு தான் இந்த சைட் அப்படிங்கிற இந்த டேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மலாக அந்த யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டெக்ஸ்ட் எந்த மாதிரி இருக்குன்னா இட்டாலிக்கில் தான் இருக்கும். ஸோ போல்டு இட்டாலிக் நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்கில் பார்த்தோம் இல்லையா? ஸோ எம்பாசிஸ் டெக்ஸ்ட்டும் சேம் இட்டாலிக் மாதிரி தான் இருக்கும். இங்கே சைட்டுங்கிற அந்த டேகும் இட்டாலிக் மாதிரி தான் க்ரியேட் பண்ணோம். ஆனால் இது ப்ரொபோஷனலாக இருக்கும். ஸோ என்ன ப்ரொபோஷனல், அதுக்கு எதுக்கும் வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்கோ இல்லை ஒரு ஆர்ட் ஒர்க்கோ இல்லை வேறு எந்த ஒரு ஃபோட்டோவோ, ஸோ அந்த ஃபோட்டோ டேக்கன் பை, ஸோ இப்போ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. ஸோ நேஷ்னல் ஜியாகிரபியில் ஒரு வைல்ட் அனிமல்ஸ் ஃபோட்டோ எடுத்து அதை இப்போ ஒரு ஜேர்னலாக ஒரு ஏதோ ஒரு ஆர்டிக்கல் வருது அப்படின்னா, அந்த ஃபோட்டோவை நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ இல்லை ஒரு வெப்சைட்டில் ஆன்லைன் நியூஸ் பேப்பர்லேயோ நீங்கள் போஸ்ட் பண்ணும்போது அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். அந்த ஃபோட்டோ எப்போ எடுத்தது, யார் அதை எடுத்தாங்க, ஸோ அந்த ஃபோட்டோக்கு என்ன நேம், அதுக்கு ஒரு நேம் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த சைட் அப்படிங்கிற இந்த டேகை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற சின்டாக்ஸ் இதுதான். ஒரு பேராகிராஃபு ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா சைட்டு, சிஐடிஇ. ஸோ இந்த டேக் அவுட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த சைட்டுக்குள்ளே நம்ம என்ன நேம் கொடுக்குறோமோ அந்த நேம் இட்டாலிக்கில் ப்ரொபோஷனலாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அதுதான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ மற்றபடி அதுக்கு அப்புறம் உள்ள எல்லா டெக்ஸ்ட்டுமே நார்மல் நீங்கள் பேராகிராஃபில் என்ன டைப் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பெயிண்டிங். இதை வந்து எட்வர்ட் மன்ச் அப்படிங்கிறவர் இதை ட்ரா பண்ணியிருக்காரு. எப்போனா 1893. ஸோ இங்கே பாருங்கள், த ஸ்க்ரீம் அப்படிங்கிறது தான் இந்த பெயிண்டிங்கோட நேம். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் த ஸ்க்ரீம் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த பெயிண்டிங் தான் வரும். ஸோ இங்கே பாருங்கள், த ஸ்க்ரீம் அப்படிங்கிற அந்த நேம் தான் இட்டாலிக்கில் சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இதில் நம்ம இமேஜை வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட்டை நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம், சைட் டேகை. ஓகேவா? இப்போ இந்த ஃபோட்டோ உங்கள்கிட்ட இருக்காதுங்கிறதுனால நாம் எடுத்து ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேனா அந்த ஃபோட்டோவை நம்ம மாற்ற போகிறோம். ஓகேவா? பார்த்துடலாமா? ஸோ க்ரியேட் பண்ணுங்க பார்ப்போம். இதுதான் அந்த கோடிங். இப்போ இமேஜ், ஸோ நம்ம லோகோன்னு ஒரு இமேஜ் கொடுத்தனா, ஸோ இமேஜை இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ இமேஜ் சோர்ஸ் ஃபைல், சோர்ஸு அந்த சோர்ஸோட நேம் logo.png தான் அந்த நேம் கொடுத்துருப்பேன். நான் கொடுத்தது வித்து. ஸோ வித் எவ்வளோ இருக்கணும், ஹைட் எவ்வளோ இருக்கணும், அதை நீங்களே வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ. ஸோ நான் கொடுத்துருக்கிறது 220 227. அது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ஹரிசாண்டலாக தான் இருக்கும் அந்த இமேஜ், அதனால் ஹைட்டு தேவைப்படாது அதிகமாக. ஸோ ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு, ஸோ அந்த இமேஜ் டிஸ்பிளே ஆகலைன்னா ஆல்டர்னேட் டெக்ஸ்ட்டு TTTV அப்படின்னு வரணும். ஸோ இப்போது பேராகிராஃபை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு பேராகிராஃபை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். சைட்டு, ஸோ சைட் எதுக்குன்னா இந்த TTTV யூடியூப் சேனல் லோகோ, ஸோ அப்படின்னு நான் இங்கே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது சைட்டை ஓப்பன் பண்ணாத க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இங்கே ஒரு டீட்டெயில், ஸோ ஏதோ ஒரு டீட்டெயில் நீங்கள் ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நான் எனக்கு என்ன தோணுச்சோ நான் அதை ஃபில் பண்ணியிருக்கேன். ஓகேவா?
இதை நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன ரிசல்ட்டு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ரிசல்ட்டு இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த ட்ரிபிள் டிவி யூடியூப் லோகோ சேனல் லோகோ. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இட்டாலிக்கில் மாறும். ஸோ இதுதான் அந்த சைட் எலமெண்ட்டு, சைட் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ண போர்ஷன். ஸோ மற்றதெல்லாம் பேராகிராஃப்குள்ளே இருக்குது. பண்ணிக்கலாம், இருந்தாலும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு HTML சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்ம வந்து இட்டாலிக் இல்லை எம்பாசிஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாலே இப்படி வந்துடும். இருந்தாலும் இப்படி ஒரு ஃபார்மெட் இருக்குது. ஸோ ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இந்த மாதிரி பெயிண்டிங், ஆர்ட் ஒர்க்கு, ஏதாவது ஃபோட்டோஸ் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் பண்ணுறோம். நம்ம இஷ்டம், நம்ம என்ன பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டெவலப்பர்னால் நம்ம என்ன ஃபார்மெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்டாலிக் யூஸ் பண்ணலாம், எம்பாசிஸ் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், இப்போ இந்த சைட் யூஸ் பண்ணலாம். மூணுமே ஒரே அவுட்புட்டை தான் கொடுக்கும். ஓகேவா? ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம்.